ரிஷபராசி பவித்திரமான எருது மற்றும் நிலைத்த பூமி. ரிஷபராசியின் கதை. புவி புதிதாய் பிறந்த பொன் யுகத்தில் ஐம்சத்தும் வாயுவும் நெருப்பும் தங்கள் நடனத்தை பயிலிக்கத் தொடங்கியபோது தேவர்கள் மேலிருந்து பாவனை செய்தனர். மனிதர்கள் நடுக்கமுற்று நிலை தடுமாறி காணப்பட்டனர். மேஷராசியின் தீக்கதிர் உலகை கிளர்ச்சி செய்தது. ஆனால் இப்போது அது நிலைத்தன்மை, பசியாறும் உணர்வு மற்றும் அழகிய சக்தியை நாடியது. அந்த நேரத்தில் பரமசிவனின் இதய நிமிடத்தில் பூரண அமைதியிலிருந்து ஒரு தெய்வீக எருதாக நந்தி தோன்றினான். அவர் சுத்தமுமாயும் சீரான தர்மத்தின் சின்னமுமாயும் பிறந்தான். சேவையின் சுமைதாங்கும் சக்தியாகவும் உண்மையின் பாதையை காத்து நிற்கும் ரிஷபராசியின் ஆதாரமாகவும். கதை கூறுகிறது. பூமி தன் பாசத்தால் நந்தியை நேசித்தாள். அவன் காலடி எங்கு பட்டதோ அங்கு நதி ஓடின, மலர்கள் மலர்ந்தன, காலமே கூட மெதுவாக ஓடத் தொடங்கியது. அவன் ஒவ்வொரு நடந்து செல்லும் முடுக்கு சமச்சீரான பிரபஞ்ச ஒலியை கெடுத்துரைத்தது. அவன் மூச்சு வேத மந்திரங்களாய் ஒலித்தது. ரிஷபன் வேகம் காட்டுவதற்காக அல்ல, அவன் நோக்கமுள்ள நிதானத்திற்காக பிறந்தவன். ஒரு நாள் தேவர்கள் அவனிடம் கேட்டனர், நீ ஏன் மெதுவாகவே நகர்கிறாய்? அவன் சிரித்த வண்ணம் பதிலளித்தான், நான் நித்தியத்தை என் உள்ளத்தில் சுமந்து கொள்கிறேன். ஓடுவது விரட்டுகிறவர்களுக்காக, நான் அவர்களுக்குத் தரையாய் நிற்கிறேன். அவனது சக்தி வெறும் உடல் வலிமையல்ல, அது உணர்வு, பாதுகாப்பு மற்றும் போஷணத்தின் அழகு. ஆகவே சுக்கிரன், வெள்ளி, அன்பின், இசையின், செல்வத்தின் மற்றும் இன்பத்தின் கிரகம், ரிஷப ராசியின் அதிபதியாக நியமிக்கப்பட்டான். தேவர்கள் கூறினார்கள், ரிஷப ராசி என்பது செல்வம், உணவு, இசை, அழகு மற்றும் உளத்திரம் கொண்ட வாழ்க்கையின் பாதுகாவலாக இருக்கட்டும். ஆனால் அதற்கு மேலாக இது தர்மத்தில் நிலைத்திருக்கும் அழகிய வலிமையின் சின்னமாக நிலைக்கட்டும். ரிஷப ராசியின் பரம்பொருள். பஞ்சபூதம். பூமி, நிலைத்ததும் பாதுகாக்கக்கூடியதும். ஆட்சி கிரகம் சுக்கிரன், இன்பம், அழகு, காதல். நட்சத்திரங்கள் கிருத்திகை, அக்னியின் ஒளி. ரோகிணி, சந்திரனின் பாசம். மிருகசீரிடம், அருவான தேடல். தெய்வீக வடிவம். நந்தி, சிவபெருமானின் வாகனமாகவும் தர்மத்தின் காவலனாகவும். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.